ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டிசைன் தான் எனக்கு அந்த சிஸ்டர் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த டிசைன் வந்து இந்த மாதிரி ஸ்லீவ் பேட்டர்ன் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு நெக் பேட்டர்னும் ரெடி பண்ணி தர சொன்னாங்க. ஸ்லீவ் அண்ட் நெக்கு. ஸோ தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நான் நெக் பேட்டர்னும் ரெடி பண்ணிவிட்டேன், ஸ்லீவ் பேட்டர்னும் ரெடி பண்ணிவிட்டேன். வாங்க இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து பெனில் ட்ரா பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றது. இதை நான் வந்து வீடியோ எதுவும் ஸ்கிப் பண்ணலை. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக தான் நான் போடுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நான் வந்து பென்சிலில் தான் போட்டிருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போ பெனில் ட்ரா பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன் சைடு தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிடுவேன். ஒன் சைடு ட்ரா பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே நீங்கள் வந்து அந்த பக்கமாக நீங்கள் ட்ரா பண்ணதுக்கப்புறமா ஆப்போசிட் சைடில் அது தெரியும் உங்களுக்கு வந்து அதை அப்படியே நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பெனில் ட்ரா பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த சிஸ்டர் ஒரு சில குறிப்பிட்ட நெக்கு ஹைட்டு நெக்கு விட்த்து அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. இந்த அளவில் தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குற அந்த நெக்கு விட்த்து ஹைட்டில் தான் நான் வந்து மேக் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கும் அந்த மாதிரி என்ன விட்த் அண்ட் ஹைட் வேணுமோ அந்த இதுவும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதே சேம் மெஷர்மெண்ட்டில் நான் வந்து உங்களோட டிசைன்ஸை மேக் பண்ணி கொடுப்பேன். ஸோ நெக் பேட்டர்ன் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ வந்து டிசைனை வந்து ட்ரா பண்ணுறேன். இந்த டிசைன் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா இதிலேருந்து இந்த மாதிரி அவங்க சென்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, இதிலேருந்து நான் என்ன பண்ணுவேன்னா பேப்பர் காப்பி ஆப்பில் போய் ட்ரா பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக இப்படியே நீங்கள் ஸ்க்ரீனை ஜூம் பண்ணிவிட்டு இந்த ட்ரேசிங் பேப்பரை ஒரு சின்ன பேப்பரை வந்து நீங்கள் இது மேலே வச்சு இதை அப்படியே ட்ரா பண்ணிகிட்டே வரணும். ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா இதோட டீட்டெயில்ஸை அப்படியே நான் வந்து இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு ஹாஃப் மட்டும்தான் நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஃபாஸ்ட்டாலாம் ட்ரா பண்ணலை. பட் உங்களுக்கு ஒரு சில ஷார்ட் வீடியோஸ் நான் போடும்போது ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பேன். அது ஷார்ட் வீடியோன்றதுனால அதை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருப்பேன். பாருங்கள், இவ்வளோ பொறுமையாக வரைஞ்சாதான் நம்மளுக்கு அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும். அப்போ தான் நமக்கு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட வாங்குவாங்க மறுபடியும். நம்ம அவுட்புட் கரெக்டாக கொடுத்தோம்னா பார்க்குறதுக்கு அவங்களுக்கு நல்லாயிருக்கும், அதே மாதிரி அவங்க ஆரி ஒர்க் போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக நம்ம மேக் பண்ணி கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கஸ்டமர் நம்மக்கிட்ட கண்டிப்பாக வாங்குவாங்க. ஸோ இந்த சிஸ்டர் என்கிட்ட 4th டைம் இதை வந்து ஆர்டர் பண்ணி வாங்குகிறாங்க. பட் இவங்க கொடுத்து எனக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஆர்டர்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னேன். அதுக்குள்ளே எனக்கு நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமையும் ஆயிடுச்சு. ஸோ அவங்கக்கிட்ட டைம் கேட்டு தான் நான் இதை வந்து மேக் பண்ணுறேன். பாருங்கள் டிசைன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி என்ன டிசைன் உங்களோட கஸ்டமர் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணுறதுக்கு தெரியணும் அப்படின்னா என்னோடய ட்ரேசிங் கிளாஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னா அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். இந்த மாதிரி எந்த டிசைன் அவங்க கொடுத்துருந்தாலும் உங்களால் ஈஸியாக மேக் பண்ண முடியும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெட் இருக்கிற மாதிரி ஸ்லீவ் அந்த கொடுப்பாங்க, இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெட் இருக்கிற மாதிரி பேக் நெக் டிசைன் அந்த மாதிரியோ டிசைன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் இருக்கிற டீட்டெயிலையும் நம்ம பார்த்து இந்த மாதிரி மேக் பண்ணி எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது இல்லாமல் உங்களுக்கு அந்த ட்ரேசிங் கிளாஸில் நான் சொல்லி கொடுத்துருவேன். இன்ட்ரெஸ்ட் இருக்க பர்சன் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். ட்ரேசிங் கிளாஸ்க்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 499 வித் ஃப்ரீ மெட்டீரியல்ஸோடு நான் கொடுக்குறேன். ஃப்ரீ ஷிப்பிங் இன்சைட் தமிழ்நாடு. அதர் ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா மட்டும் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் வரும் உங்களுக்கு வந்து. ஸோ ஒரு கஸ்டமர் கொடுக்குற டிசைன்ஸை எப்படி நம்ம அவங்க கேட்குற மாதிரி மேக் பண்ணலாம் அப்படின்றது வரைக்கும் எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லி தந்துடுவேன். அதே மாதிரி இப்போ இந்த ஃப்ளவர் டிசைன் எப்படி நம்ம டிஸ்டன்ஸ் வச்சு கொடுக்கணும் அப்படின்ற அந்த டீட்டெயிலும் எல்லாமே உங்களுக்கு அந்த கிளாஸில் கவர் ஆகிடும். இப்போ இதே டிசைன் வந்து அவங்க வந்து ரவுண்ட் நெக்கில் தான் கேட்டிருந்தாங்க. பட் இந்த அவங்க சென்ட் பண்ண இதுவில் பார்த்தீங்கன்னா வேறு டைப் ஆஃப் நெக் இருந்தது. அதாவது ஒரு கர்வியாக நெக் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஆஃப் இதுவில்
ஒரு கர்வியான நெக் மாதிரி இருந்துச்சு. அதாவது போட் நெக் டைப்பில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க போட் நெக்லாம் வேண்டாம், ரவுண்ட் நெக்லேயே மேக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க கேட்குற டைப்பில் நம்ம வந்து மேக் பண்ணலாம். ஒரு சிலர் போட் நெக் டைப்லேயே எனக்கு மேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுவும் எப்படி மேக் பண்ணலான்ற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் அந்த கிளாஸில். ரவுண்ட் நெக் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நெக்கு எப்படி நீங்கள் அதில் மேக் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் வந்து மார்க்கிங்கை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அண்ட் தென் இந்த டிசைனை எப்படி நீங்கள் கிளாத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்ற விஷயமும் சொல்லி கொடுத்துருவேன். அண்ட் தென் ஒரு சிலர் வந்து ஹோல் போட்டு டிசைன்ஸை வந்து கிளாத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹோல் போடுற அந்த டைப்பும் எப்படி மெத்தடுன்றதை நான் சொல்லி கொடுத்துருவேன். கார்பன் வச்சு பண்ணுற மெத்தடும் சொல்லி கொடுத்துருவேன், ஹோல் வச்சு பண்ணுற மெத்தடும் சொல்லி கொடுத்துருவேன் உங்களுக்கு வந்து. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க பர்சன் எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ணுறேன். மெட்டீரியல்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் தான். மெட்டீரியல்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராயிங்க்காக நீங்கள் யூஸ் பண்ணணும் இல்லைங்களா, நீங்கள் ட்ரா பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பர், அதாவது எம்டி ட்ரேசிங் பேப்பர் கொடுத்துருவேன். அண்ட் தென் இந்த மாதிரி பென் கொடுப்பேன். அண்ட் தென் பென்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பென்சில் கிடையாது, மெக்கானிக்கல் பென்சில். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப மைன்யூட்டாக இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் வரையணும் அப்படின்னும்போது மெக்கானிக்கல் பென்சில் வச்சு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ட்ரேஸ் எடுக்கிறதுக்கு. அதாவது ஃபோன் ட்ரேசிங், மொபைல் ட்ரேசிங் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த மெக்கானிக்கல் பென்சில் கொடுப்பேன். ஸோ அதுக்கு யூஸ் ஆகிற அந்த லெட்டும் உங்களுக்கு செட்டாகவே கொடுத்துருவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் சைடு நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ அதர் சைடு ட்ரா பண்ணும்போது இந்த பேப்பரை நான் வந்து ஆல்ரெடி ரெண்டாக மடக்கி வச்சு தான் வந்து ட்ரா பண்ணேன். ஈக்குவல் பொசிஷனில் நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து இதை அப்படியே நீங்கள் ஆப்போசிட் சைடில் திருப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைன் என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற அந்த டிசைன் நான் ட்ரா பண்ணியிருந்தேன் இல்லைங்களா ஆப்போசிட் சைடில், அது அப்படியே உங்களுக்கு இம்ப்ரெஷனாக இங்கே தெரியும். அப்படியே நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். அதனால தான் நான் இங்கே வந்து ஒரு ஆஃப் மட்டும் ட்ரா பண்ணேன். இந்த மிடில் ஆஃப் பிளேஸ்லேயும் அதுக்காக தான் இந்த ஒரு ஆஃப் மட்டும் ட்ரா பண்ணேன் நான் வந்து. வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணலை, ஃபுல்லாகவே தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு என்ன வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள், நான் மேக் பண்ணி போடுறேன். தென் ட்ரேசிங் அந்த மெட்டீரியல்ஸ் இன்னும் வேறு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் பவுடர் கொடுத்துருவேன், கார்பன் பேப்பர், அண்ட் தென் ஸ்கேல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷேப்ஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து. எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும் அப்படின்னா அந்த சர்க்கிள் வந்து அதுலேயே இருக்கும் உங்களுக்கு வந்து. இல்லை ஒரு ஸ்கொயர் மாதிரி ட்ரா பண்ணணும், இதில் எனக்கு ஒரு ஹாஃப் மூன் ஷேப் ட்ரா பண்ணணும், இந்த மாதிரிலாம் டிசைன்ஸ் எனக்கு மேக் பண்ணணும் அப்படின்னும்போது அது ஒரு ஸ்டென்சில்ஸ் மாதிரியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டைப் ஆஃப் ஸ்கேல் தான் கொடுப்பேன். அண்ட் தென் இன்ச் டேப், இந்த நான் ட்ரா பண்ணுறேன் இல்லைங்களா இந்த பென், ரோரிட்டோ ஃபைபர்னு சொல்லுவாங்க. இந்த பென் வந்து நீங்கள் சிடி மார்க்கரும் யூஸ் பண்ணலாம். அது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு சில பேப்பர் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பேப்பரில் கொஞ்சம் ஊறுற மாதிரி இருக்கும் அப்படியே வந்து, அதாவது ஸ்மட்ஜ் ஆகுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து அந்த மாதிரி இருக்காது உங்களுக்கு வந்து. அதுக்காக தான் நான் வந்து இந்த பென் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது சம்டைம்ஸ் பிளாக் கலரில் தான் அவைலபிளாக எனக்கு கிடைக்கும், சம்டைம்ஸ் ப்ளூ கலர் கிடைக்கும். எந்த கலர் கிடைக்குதோ அது வந்து நான் உங்களுக்கு அந்த டைமில் சென்ட் பண்ணிவிடுவேன். பாருங்கள், இப்போ எனக்கு ஒரு டிசைன் வரையறதுக்கே இவ்வளோ நேரம் டைம் எடுக்குது. நம்ம பொறுமையாக எவ்வளோ அளவுக்கு நம்ம பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது வந்து உங்களுக்கு நீட்டாக பர்ஃபெக்ஷனாக கிடைக்கும். பாருங்கள், இது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் நான் இதில் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன்.
இதே டிசைன் வந்து சப்போஸ் கட் ஒர்க்கு கொடுக்குறாங்க கேட்குறாங்க அப்படின்னா கட் ஒர்க் வச்சும் நீங்கள் பண்ணலாம். இந்த சிஸ்டர் கட் ஒர்க் வேணான்னாங்க, பட் ஸ்லீவில் வந்து கட் ஒர்க் இருக்கிற மாதிரி தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதாவது ஸ்லீவில் வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் இந்த டிசைன் இருக்கிற மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்க. அதை நான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த ஷேப்பில் இருக்கிற இதுக்கு ஏற்ற மாதிரி கட் ஒர்க் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி அந்த கட் ஒர்க்கும் நான் சேர்த்து தான் அதில் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் ட்ரா பண்ணும்போது காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ட்ரேசிங் மட்டுமே நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு ஸ்மால் பிஸ்னஸாகவும் நீங்கள் மேக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டிலேருந்தே ஒரு சின்ன ஸ்மால் பிஸ்னஸாக தான் இதை நான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரு ஃப்ரீ டைமை கொஞ்சம் நேரம் தான் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ரீ டைமை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ட்ரேசிங் டிசைன்ஸை கற்றுக்க வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஆரி ஒர்க் போடுறீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் நீங்கள் வெறும் இந்த ட்ரேசிங் மட்டுமே சேல் பண்ணுற மாதிரி ட்ரேசிங் பேப்பர் டிசைன்ஸ் வந்து சேல் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஐடியாஸும் நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் மீட் மூலமாக நடக்கும். 4 days கிளாஸ். இந்த 4 days கிளாஸில் நீங்கள் எல்லாமே லேர்ன் பண்ணிக்க முடியும். ஒரு சின்ன மோட்டிஃபை வச்சு நம்ம எப்படி கிராண்ட் டிசைனும் கொண்டு வரலான்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் அந்த கிளாஸில் சொல்லி கொடுத்துருவேன். இப்போ வந்து நெக்கு வந்து இந்த பக்கமும் ட்ரா பண்ணிக்கிறேன். அவங்க வந்து இந்த பார்டர் வந்து நிறைய வேண்டான்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சமாக இருந்த மாதிரி வேணும்னு கேட்டிருந்ததுனால நான் ரொம்ப தின்னாக போட்டிருக்கேன். பார்டர் வந்து எல்லாத்துலேயுமே அவங்க வந்து பார்டர் கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக ட்ரா பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ 2 பக்கத்துக்கான நம்மளோட டிசைன் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த டிசைன் எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ யார் எந்த அளவு மெஷர்மெண்ட் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக மேக் பண்ணுற மாதிரி இந்த கிளாஸில் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். இன்ட்ரெஸ்ட் இருக்க பர்சன் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.